அவர் மாறுவதற்கான காரணமாக தெரிவித்திருக்கின்ற காரணம் என்னவென்று சொன்னால், தனது தொகுதியில் உள்ள வாக்காளர்களுடன் தான் பேசிய பொழுது அவர்களுடைய சிந்தனை மையம் என்பது தற்போதைய லிபரல் அரசு செல்கின்ற இந்த பொருளாதாரத்தை நோக்கிய மற்றும் கட்டுமானத்தை நோக்கிய பணிகளில் அக்கறை கொண்டதாக இருக்கின்றது. அதனை பிரதிபலிப்பதாகவே தான் இந்த மாற்றத்தை மேற்கொள்கின்றேன் என்று இது நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு பலத்த இடி. தங்களுடைய தலைவர் வெல்ல முடியாமல் போய் பிறகு அவர் வேறு இடத்தில் கேட்டு அந்த தேர்தலில் வெற்றி பெற்று தற்பொழுது இந்த ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாக்கெடுப்புகளில் ஒன்று அல்லது இரண்டு வீதத்தால் முன்னணியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியானது தனது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை இவ்வாறு இழந்தது என்பது அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய தலைமையின் மீதான நம்பிக்கையின்மையை காட்டி நிற்கின்ற பொழுது லிபரல் கட்சிக்கு இன்னும் 2 வாக்குகள் தேவையாக இருக்கின்றன இந்த அவர்களுடைய வரவு செலவு திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு. அதற்கான வாக்குகள் நிச்சயமாக ஒரு தலைவர் இல்லாத இடைநிலை தலைவருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற 7 அங்கத்தவர்களை கொண்டிருக்கின்ற NDP கட்சியில் இருந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அல்லது சில வேளைகளில் பிளாக் கியூபெக்வா அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சியை சார்ந்தவர்கள் கூட அவ்வாறான நிலைமையை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டம் என்பது அமெரிக்கா கொடுத்த ஒரு நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காகவும் அதேவேளை நாட்டின் பொருளாதார விருத்தியை அதாவது இந்த பொருளாதார பின்னடைவில் இருந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு வரவு செலவு திட்டமாகவும் தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளடக்கப்படாத அல்லது எதிர்பார்ப்புகளுக்கும் மீறிய செலவுகளை உடைய ஒரு வரவு செலவு திட்டமாகவும் குறிப்பாக இந்த தேசிய பாதுகாப்பு மற்றும் பூர்வீக குடிகளுக்கான தொகைகள் என்பன அதிகரித்திருக்கின்றன. நிச்சயமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனப்படுகின்ற கட்டுமானங்கள் மற்றும் அந்த முதலீடுகள் போன்றவற்றுக்கான தொகைகள் கூட அதிகரித்திருக்கின்றன. ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் என்கின்ற ரீதியில் அவர் தாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு தரப்போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். இது தேர்தலுக்குரிய நேரம் இல்லை. பொருளாதாரம் அதாவது சுங்க வரி மற்றும் பொருளாதார தரகுகள் அல்லது ஒப்பந்தங்கள் முறப்படுகின்ற தன்மையில் அமெரிக்காவிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக கனடா மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையில் ஒன்றாகத்தான் இந்த வரவு செலவு திட்டம் பார்க்க வேண்டும். மற்றும் இந்த வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் ஒன்றை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது 2-3 வருடங்களுக்கு அல்ல, அதற்கு மேலாக செல்லக்கூடிய வகையில் திட்டங்களை போடுகின்றார்கள். நாங்கள் சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். நேற்றைய தினம் ஒட்டோவாவிலும் பட்ஜெட் டே நடைபெற்றிருக்கிறது. அது பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கூட லிபரல் கட்சியில் இணைந்திருக்கின்றார். அவை பற்றி பேச போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. எதிர்கட்சியிலிருந்து கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து ஆளும் லிபரல் கட்சிக்கு கிறிஸ் மாறி இருக்கின்றார். இவர் மாறும்படியாக என்ன சிறப்பு நடந்தது? பட்ஜெட் டேயில் என்ன சிறப்பு இருந்தது அவர் மாறும்படியாக இருப்பதற்கு? அவர் மாறுவதற்கான காரணமாக தெரிவித்திருக்கின்ற காரணம் என்னவென்று சொன்னால், தனது தொகுதியில் உள்ள வாக்காளர்களுடன் தான் பேசிய பொழுது அவர்களுடைய சிந்தனை மையம் என்பது தற்போதைய லிபரல் அரசு செல்கின்ற இந்த பொருளாதாரத்தை நோக்கிய மற்றும் கட்டுமானத்தை நோக்கிய பணிகளில் அக்கறை கொண்டதாக இருக்கின்றது. அதனை பிரதிபலிப்பதாகவே தான் இந்த மாற்றத்தை மேற்கொள்கின்றேன் என்று இது நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு பலத்த இடி. தங்களுடைய தலைவர் வெல்ல முடியாமல் போய் பிறகு அவர் வேறு இடத்தில் கேட்டு அந்த தேர்தலில் வெற்றி பெற்று தற்பொழுது இந்த ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாக்கெடுப்புகளில் ஒன்று அல்லது இரண்டு வீதத்தால் முன்னணியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியானது தனது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை இவ்வாறு இழந்தது என்பது அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய தலைமையின் மீதான நம்பிக்கையின்மையை காட்டி நிற்கின்றது. மறுபக்கமாக இவ்வாறான ஒரு முயற்சிக்கு லிபரல் அரசுதான் வித்திட்டு இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நாடி பிடித்து பார்த்து அவர்கள் இவ்வாறானவர்களை தேர்ந்தெடுத்து தங்களுடைய அரசிற்கு கொண்டு வருவார்கள். இவ்வாறு கட்சி தாவுதல் என்பது சிறுபான்மை அரசுகளாக இருக்கின்ற பொழுது முக்கியத்துவம் பெறும் மற்றும் அவர்களுக்கான வாக்குறுதிகள் என்பன கூட முக்கியத்துவம் பெற்றவையாக இருக்கும். அந்த வகையில் நிச்சயமாக இப்பொழுது லிபரல் கட்சிக்கு இன்னும் 2 வாக்குகள் தேவையாக இருக்கின்றன இந்த அவர்களுடைய வரவு செலவு திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு. அதற்கான வாக்குகள் நிச்சயமாக ஒரு தலைவர்
தலைவர் இல்லாத இடைநிலை தலைவருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற 7 அங்கத்தவர்களை கொண்டிருக்கின்ற NDP கட்சியில் இருந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அல்லது சில வேளைகளில் பிளாக் கியூபெக்வா அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சியை சார்ந்தவர்கள் கூட அவ்வாறான நிலைமையை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனா பிளக்வெக்குவா தலைவர் சொல்லியிருக்கின்றாரே, தாங்கள் வெளியிட்ட புதிய வரவு செலவு திட்டத்தில் தங்களுடைய கட்சியின் கோரிக்கைகள் எதுவும் சேர்க்கப்படவில்லை. அதாவது மார்காணி வெளியிட்ட புதிய வரவு செலவு திட்டத்தில் தங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் சேர்க்கப்படவில்லை. இது ஒரு சிவப்பு கன்சர்வேட்டிவ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் பிளக்வெக்குவாவில் இருந்து வாக்குகள் வரும் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை. அதாவது தன்னிச்சையான முடிவுகளாக அல்லது எவ்வாறு ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர் செய்தாரோ, அவ்வாறான முயற்சிகள் அல்லது ஒரு நாட்டின் மீது அக்கறை கொண்டவராக கூட சில வேளைகளில் சுயாதீனமாக செய்யலாம். உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்ட பிளாக் கியூபெக்வா தலைவரின் கருத்து என்பது நிச்சயமாக ஏற்கக்கூடியது ஒன்றாகவும், மக்களின் அபிலாசைகள் பல உள்ளடக்கப்படாத அல்லது எதிர்பார்ப்புகளுக்கும் மீறிய செலவுகளை உடைய ஒரு வரவு செலவு திட்டமாகவும், குறிப்பாக இந்த தேசிய பாதுகாப்பு மற்றும் பூர்வீக குடிகளுக்கான தொகைகள் என்பன அதிகரித்திருக்கின்றன. நிச்சயமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனப்படுகின்ற கட்டுமானங்கள் மற்றும் அந்த முதலீடுகள் போன்றவற்றுக்கான தொகைகள் கூட அதிகரித்திருக்கின்றன. ஆனால் ஒரு மத்திய தர வர்க்கத்தினத்திற்கிடையே உள்ள ஒரு விட்டுக் கொடுப்புகள் என்பன அவ்வளவாக இல்லை. இருந்த பொழுதும் இங்கே ஒன்றாரியோ மாகாணத்தில் ODSP என்பார்கள். அதே போன்று கனடாவில் ஒட்டுமொத்த கனடாவுக்கும் இந்த கனடா டிசேபிலிட்டி பெனிஃபிட் என்று அழைக்கின்ற அதற்காக ஒரு $150 அதிகமாக வழங்குகின்ற என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இங்கே அந்த ODSP எடுப்பவர்களுக்கு தெரியுமோ தெரியாது, கடந்த ஜூலையில் இருந்து அவர்கள் மத்திய அரசின் தொகையாக மாதாந்தம் $200 பெறலாம். அதை எந்தவித வெட்டும் இல்லாமல் அல்லது ODSP-யில் பாதிப்பில்லாமல் வரும் என்கின்ற ஒரு தகவல். அந்த தகவலுக்கு மேலதிகமாக ஒரு $150 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது போன்ற இருந்தாலும் இவர்கள் கைத்தில் நடக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். முந்தைய வரவு செலவு திட்டங்களை விட அதிகமான வெட்டுப்புள்ளி அல்லது துண்டு விழும் தொகையை கொண்டிருந்தாலும் இதனை எவ்வாறு கொண்டு செல்வது என்கின்ற நிலைமை என்பது மயிர்லையில். இது வரவு செலவு திட்டம் என்பது ஒரு கதை சொல்லி நாங்கள் எவ்வாறு செலவழிக்க போகின்றோம் என்பதை ஆரம்பத்தில் தெரிவித்து அதன்படி செல்லக்கூடிய திட்டம் இருந்தாலும் இவர்களுடைய எதிர்பார்ப்பில் பெரும் பொருளாதார முதலீடுகளை நம்பி இருக்கின்றார்கள் வெளிநாடுகளில் இருந்து தங்கள் முயற்சிகள் வருகின்ற பொழுது. ஆனால் அதற்கான எந்தவித அந்த அணி கூறுகின்ற செயற்பாடுகளோ அல்லது திட்டங்களோ உள்ளடக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த தனியார்களை முதலீடுகளில் உள்ளடக்குவதில் அல்லது அதற்கான அவர்களுக்குரிய விலக்குகளை அல்லது சன்மானங்களை அளித்தல் போன்றவை எல்லாம் கோடிட்டு காட்டப்படவில்லை. இந்த வரவு செலவு திட்டம் என்பது அமெரிக்கா கொடுத்த ஒரு நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காகவும், அதேவேளை நாட்டின் பொருளாதார விருத்தியை, அதாவது இந்த பொருளாதார பின்னடைவில் இருந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு வரவு செலவு திட்டமாகவும் தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது உண்மையிலேயே அவர்கள் நான் நினைக்கின்றேன் ஒரு 11 கோரிக்கைகளை தங்களது மாகாணத்திற்கு மேலதிகமாக கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு இனிப்பான ஒரு வரவு செலவு திட்டம் அல்ல இது. இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து கிறிஸ் ராஜினாமா செய்தது நீங்க சொன்னீங்க. கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு பெரிய ஒரு இடி என்று. இது கன்சர்வேட்டிவ் கட்சியை எவ்வாறான ஒரு நிலைக்கு இட்டு செல்லும் இனி வரும் காலங்களில்? பியர் பொலிவியர் அவர்களுடைய தலைமைக்கான பரிசோதனை ஜனவரி மாதம் 2006 கல்கரியில் அல்பர்டாவில் இடம்பெற உள்ள அந்த கன்சர்வேட்டிவ் மகாநாட்டில் தீர்மானிக்கப்பட போகின்றது. அதற்கு அவரது தலைமையை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு காரணியாக கூட இப்பொழுது இன்னும் இன்று கூட வேறு விடயங்கள் நடக்கலாம், நாளை கூட வேறு விடயங்கள் நடக்கலாம். ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் என்கின்ற ரீதியில் அவர் தாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு தரப்போவதில்லை என்று தெரிவித்தார். இருந்த பொழுதிலும் அவருடைய தலைமை என்பது கடந்த 2 வாரங்களுக்கு முதல் நடைபெற்ற அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் அவருடைய தலைமை பற்றி விவாதிக்கப்பட்டதான கருத்தியல்கள் அல்லது ஒரு பிரதான ஊடகம் ஒன்றின் நிருபருக்கு சுமார் 2-3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் பொலிவியர்களில் நம்பிக்கையில் என்ற கருத்தை மறைமுகமாக தெரிவித்த விடயம் என்பது பூதாகரமாக்கப்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் அவர் தன்னை தக்க வைத்துக்
கொள்வதற்கான நகர்வுகளில் ஈடுபட்டிருக்கின்றார். ஆனால் அவர் திட்டங்களை அறிவிக்கின்றார்களே, குறை கூறுவதை மட்டும் கொண்டிருப்பதால் அவர் அந்த திட்டங்களில் இருந்து விலத்திச் செல்வதாகவும் அல்லது பின்வாங்குகின்ற தன்மை உள்ளவராக தற்பொழுது தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். குறிப்பாக RCMP குறித்து கருத்தியலை வெளியிட்ட பிறகு தான் அவ்வாறு அதை ஒரு ஒளிப்பதிவு நாடா அதில் அவர் தெரிவித்த பிறகு அது ஒரு வீடியோ காட்சியாக இருக்கின்றது. அதில் தெரிவித்த பிறகு தான் அவ்வாறு கூறவில்லை என்று பின் வாங்குவது எல்லாம் அவருடைய தலைமை தன்மையை பரிசோதிப்பதான காரணங்களாக இருக்கின்றது. எனவே கன்சர்வேட்டிவ் கட்சி உடனடியாக ஒரு தேர்தலுக்கு ஆன களத்தை திறக்குமா என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் சில வேளைகளில் எதுவுமே சாத்தியமாக இருந்தால் அவ்வாறான நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஒரு பலத்த எதிர்ப்பை மக்களிடம் சந்திக்குமே என்று சொன்னால் இது தேர்தலுக்குரிய நேரம் இல்லை. பொருளாதாரம், அதாவது சுங்க வரி மற்றும் பொருளாதார தரகுகள் அல்லது ஒப்பந்தங்கள் மீறப்படுகின்ற தன்மையில் அமெரிக்காவிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக கனடா மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையில் ஒன்றாகத்தான் இந்த வரவு செலவு திட்டம் பார்க்க வேண்டும். மற்றும் இந்த வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் ஒன்றை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது 2-3 வருடங்களுக்கு அல்ல, அதற்கு மேலாக செல்லக்கூடிய வகையில் திட்டங்களை போடுகின்றார்கள். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.